கம்பளமாம் 18 தொட்டியமாம் என் தொட்டிய குலம் காத்த துறை மகள சக்கதேவி அம்மா 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 9 கம்பளமா 18 தொட்டியாரா தொட்டியல் குலங்காக்கும் துறை மகள சக்கதேவி அம்மா 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 அஞ்சன தேவி பெற்ற ஜெய் ஜெகம்மா தேவி பெற்ற அடங்க மணிப்பொருளை அம்மா கொஞ்ச வயதினில் என் குடி காத்த குலமகளை அம்மா கொஞ்ச வயதினிலே என் குடி காத்த சக்கதேவி அம்மா 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 நான் கேட்டதோறும் தருவா ஜெய் ஜெகம்மா கேட்டதோர் வரம் தருவாய் என் கிருபையுள்ள சக்கதேவி அம்மா அம்மா என் கேட்டதோர் வரம் தருவாய் நான் கேட்டதோர் வரம் தருவாய் கிருபையுள்ள சக்கதேவி அம்மா 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 தாயவனுக்க நல்ல ஜெய் ஜெகம்மா பல்லரி தேசங்களோ பட்டினமா
சிக்கன முத்துரை ஓய் அந்த பொம்மையை வந்து பிறந்தவனா பொள்ளச்சிக்கிற முத்துரை. பூமியை வந்து பிறந்தவனா புள்ள சிக்கன முத்துரை பொம்மையை வந்து பிறந்தவன். பூமியை வந்து பிறந்தவனா புள்ள சிக்கன முத்துரை 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 அந்த சாரியை வந்து பிறந்தவனா பூமியை வந்து பிறந்தவனா புள்ள சிக்கன முத்துரை சாரியை வந்து பிறந்தவனா தரிய பத்தி பிறந்தவனா தந்தை முத்துரை தரிய பத்தி பிறந்தவனா தரிய முத்துரை தரிய பத்தி பிறந்தவனா தரிய முத்துரை அந்த பரம இருக்கின்ற பொழுது என்னுடைய அண்ணர் ஆ, பாருங்கள் தம்பி என்று அழைத்திருக்கிறார். சரி அழைத்த காரணம் என்னவென்று தெரியவில்லை. ஆ, என்னுடைய அண்ணரை சென்று பார்த்து வருகிறேன். சந்திக்கணும் என்னுடைய அண்ணரை சென்று அழைத்த காரணம் என்னவென்று அறிந்து வர வேண்டும். போகிறேன் அண்ணரிடம். மகன கண்ணாடி மேட தாடி மகன கண்ணாடி மேட தாடி மன்னதி மன்னனான் பயணமானே மன்னதி மன்னனான் பயணமானே மக்கள கண்ணாடி மேடதடி மேடதேடி மன்னன் சிவத்தையா ஓடி வரே மன்னன் சிவத்தையா பயணமானே சித்திரா கண்ணாடி மேடை விட்டு தகிவர பாண்டியன் பயணமானே சித்திர கண்ணாடி மேடதடி மேடதேடி தீரன் சிவத்தையா பயணமானே தீரன் சிவத்தையா பயணமானே ஓட்டம் நல்ல பேரி நடையா ஓடி வருகின்ற உம்மத்துறை கூட்ட நல்ல பெரு நடையா ஓடி வருகிற முத்துரை ஓட்ட நல்ல பெரு நடையா ஓடி வருகிற முத்துரை ஓட்ட நல்ல பெரு நடையா ஓடி வருகிற முத்துரை
வரா அண்ணரலை திட்ட செய்தி கேட்டி அழகு மன்னானான் ஓடிவாரே அழகு மன்னானான் ஓடிவாரே எப்பா மங்கள கண்ணாடி இப்போ மங்கள கண்ணாடி மேடை விட்டு மன்னதி மன்னானான் பெண்ணமானே மன்னதி மன்னானான் பெண்ணமானே மக்கள கண்ணாடி மேட விட்டு ராஜா மக்கள கண்ணாடி மேட விட்டு மன்னன் சிவத்தையா ஓடிவாரே மன்னன் சிவத்தையா ஓடிவாரே இப்போ அரச மண்டகம் வந்து சேர்ந்து அஞ்சத சிங்கம் நான் உமத்துறை அதிக நிக்கிற வந்து சேர்ந்து அதிக வேகமா ஓடி வந்து அரச மண்டகம் வந்து சேர்ந்து சிங்கம் உமத்துறை அண்ணன் மண்டக வந்து சேர்ந்து அந்த நான் ஓடி வா நான் படிக்கு மண்டல் வந்து சேர்ந்து பாடி ராணி உமத்துறை ஏ ஒட்டால பெறலையா ஓடி வருகிறேன் உங்களை வந்து சேர்ந்து சிங்கம் உமத்துறை அண்ணன் ரெடியதா அண்ணன் ஓடி வாரே என்னுடைய அண்ணன் மீண்டும் பாருங்கள் தம்பி ஆமா. அழைத்திருக்கிறார் அண்ணவரால் அழைத்த காரணம் என்ன பற்றி தெரியவில்லை எப்படி அருகினில் சென்று அழைத்த காரணம் என்று ஆமா, அறிந்து வருகிறேன். ஆமாம். அண்ணா அண்ணா ஹலோ 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 அண்ணா கொடி சரணமே செய்த நன்னா அண்ணா கொடி சரணங்கள் செய்த நன்னாம் கொட்டவன் தம்பினான் உமத்துறை அண்ணா கொட்டவன் தம்பினான் உமத்துறை தம்பி கோடி சரணமே சரி
கோடி மலர்களை வைத்து வணங்குகிறேன். ஆகட்டும் தம்பி. ஊமத்துறை பாண்டியன் பாஞ்சாலி ஜக்கம் அருள் பெற்று பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி. அண்ணா, தம்பி முத்துரை அண்ணா, பாண்டியா, அந்த புறமாக இருக்கின்ற பொழுது வாருங்கள் தம்மை என்று அழைத்த காரணம் ஏன் அழைத்தீர்கள், எதற்காக அழைத்தீர்கள்? தம்பி முத்துரை பாண்டியா, அண்ணா. தாங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் நமது மாமா பட்டத்தை நாய்க்கர் தெரிவித்த பிரகாரம் நம்மளுடைய மதியில் சிறந்த மந்திரியோ நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்து சேர்ந்து விட்டான். ஆனால் அன்னவன் வந்ததும் வராததுமாக அன்னவனுடைய மகன் சிவசுப்பிரமணியன் 5 வயது பாலகனுக்கு காது குத்து விழா திருமண விழா கோலமாக நடத்த வேண்டும் என்று என்னிடத்திலே பொன் பொருள் வேண்டும் என்று கேட்டான். அப்படி அதற்கு நான் தெரிவித்தேன், மந்திரியாரே, இருந்த நெல்கள் எல்லாம் என்னுடைய வளர்ப்பு மகன் பகதூர் வெள்ளையத்தேவன் திருமணத்திற்கு செலவாகிவிட்டது, இந்த வருடமிருந்து அடுத்த வருடம் நடத்திக் கொள்வோம் என்று தெரிவித்தேன். ஆனால் மந்திரியோ விட்டபடியால் இல்லை. என்ன சொன்னார்? தாங்கள் கையில் உள்ள பட்டாபாலை வாழ்த்தி கொடுத்தால் என்ன எங்காவது சென்று, குறிப்பாக பாளையங்கோட்டை சென்று 136 மற்ற நெல்லையும் கடனாக வாங்கி வருகிறேன். என்ன சொல்கிறாய்? எங்காவது சென்று நல்ல கடனாக வாங்கி வருகிறேன் என்று சொல்லி சென்றானாம். உண்மைதான் தம்பி. அண்ணவன் என்னிடம் ஓடி வந்து என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? உன்னுடைய அண்ணன் அந்த பாளையங்கோட்டை சென்று 136 பட்டர் நல்லையும் கொள்ளையடித்து வர சொன்னார். ஆமாம், கொள்ளையடித்து வர சொன்னார் என்று சொன்னார். அதை நம்பி நானோ நம்மளுடைய 1000 கம்பளம் 100 வரிபாரான 64 போர்ப்படை வீரர்களையும் தம்பி அண்ணவனோடு அனுப்பி வைத்து விட்டேன். அண்ணா, என்ன தெரிவிக்கின்றாய்? நாம் இருவரும் இருந்து பிழை மோசம் போய்விட்டோம் தம்பி, பிழை மோசம் போய்விட்டமே. அண்ணா, நம்முடைய மந்திரி உன்னிடத்தில் ஒரு வார்த்தையும் என்னிடத்தில் ஒரு வார்த்தையும் பொய்யான வார்த்தைகளை சொல்லி சென்றிருக்கின்றான். எதற்காக பொய் சொன்னான், எதற்காக பொய் சொல்லி சென்றான் என்று தெரியவில்லையே தம்பி. புரியவில்லை. அண்ணா, தம்பி முத்திரை பாண்டியா, என்னிடம் ஒரு பொய் வார்த்தையும் உன்னிடத்தில் ஒரு பொய் வார்த்தையும் சொல்லி சென்றிருக்கிறார். மந்திரி விட மாட்டேன். அண்ணா, இந்த இளையவனுக்கு விடை கொடுங்கள். போகிறேன் உயிர் கொட்டால மேடை. உயிர் கொட்டால மேடை சென்றதும் மந்திரி பாட்டுடன் வாழ்முனையை ஒன்று. அதற்கு முன்பதாக நம்மளுடைய கோட்டை வந்தால், சரி, நம்மளுடைய அமைச்சர் வந்தால் இந்த இளையவனுக்கு சொல்லி அனுப்புங்கள், வந்து சேர்க்கிறேன். ஆகட்டும் தம்பி. நம்முடைய மதியில் சேர்ந்த மந்திரி பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்தவுடனே தாங்களுக்கு அது சீக்கிரமாக நான் அழைப்பு கொடுக்கின்றேன். அது சீக்கிரமாகவே ஓடி வர வேண்டும் தம்பி, ஓடி வர வேண்டும். அப்படி வருகிறேன். அப்படியே மந்திரி எதிர்பார்ப்போம். அப்படி வருகிறேன். உயிர் கொட்டால மேடு சென்று மந்திரி பார்த்து வருகிறேன். மந்திரி பார்த்தவுடன் என்னுடைய வாழ்முனை கேரியாக்கி ஒட்டி நிச்சயமாக வருவேன். ஆகட்டும் தம்பி, வருகிறேன். உயிர் கொட்டால மேடு சென்று மந்திரி பார்த்து வருகிறேன். உயிர் கொட்டால மேடு செல்ல வேண்டும். மந்திரி எதிர்பார்த்து வர வேண்டும். இல்ல நாங்க எல்லாம் மந்திரி உயர கூட்டம் நாங்க எல்லாம் வரடா. எல்லாமே வாங்க போலாம். சரி. அந்த உயர கொட்டாலம் மேடு தேடி